இது சூழலில் உள்ள ஆற்றல் மோதுவதற்கு என்ன பெயர்? சி. நடத்தை. தூண்டுதலுக்கு உயிருள்ளவை வெளிப்படுத்தும் விளைவு. தூண்டலுக்கு உயிருள்ளவை வெளிப்படுத்தும் விளைவு துலங்கல். புலன் அனுபவம் சார்ந்த தானே கற்றல் முறையை அறிமுகப்படுத்தியவர்? மாண்டிசோரி. ஒரு குதிரையை நீர்நிலைகளுக்கு அருகே கொண்டு சென்றாலும் நம்மால் அக்குதிரையை நீரை பருக வலுக்கட்டாயமாக செய்ய இயலாது. இந்த பழமொழி எந்த கற்றல் விதியை குறிப்பிடுகிறது? ஆயத்த விதி. உட்காட்சி மூலம் கற்றலானது எந்த கற்றலை அடிப்படையாக கொண்டது? உட்காட்சி மூலம் கற்றலானது எந்த கற்றலை அடிப்படையாக கொண்டது? முயன்று தவறி கற்றல். பின்னர் கற்றலானது முன்பு கற்றலை மறத்தல். இதற்கு என்ன பெயர்? பின்னோக்கு தடை. பின்னர் கற்றலானது முன்பு கற்றலை மறத்தல். இதற்கு என்ன பெயர்னா பின்னோக்கு தடை. முன்பு கற்றவை பின்னர் கற்றலை மறத்தல். இதற்கு என்ன பெயர்? முன்னோக்கு தடை. முன்புன்னு ஆரம்பித்தா முன்னோக்கு தடை, பின்புன்னு ஆரம்பிச்சுன்னா பின்னோக்கு தடை. ஆடிவரை சோதனை எதை குறிப்பிடுவது என்றால் பூஜ்ஜிய பயிற்சி மாற்றம். ஆடிவரை சோதனை எதை குறிப்பிடுவதென்றால் பூஜ்ஜிய பயிற்சி மாற்றம். மறதிக்கு காரணமாக அமைவது அச்சம். மறதிக்கு அடிப்படையான காரணம். மறதிக்கு காரணமாக அமைவது அச்சம். மறதிக்கு அடிப்படையான காரணம் பயன்படுத்தாமை. மறதிக்கு காரணமாக அமைவது அச்சம். மறதிக்கு அடிப்படையான காரணம் பார்த்தோம்னா பயன்படுத்தாமை. ஒரே பாடத்தை நீண்ட நேரம் ஒரே கற்பித்தல் முறையில் கற்பிக்கும் போது மாணவர்களுக்கு ஏற்படுவது சலிப்பு. ஒரே பாடத்தை நீண்ட நேரம் பல்வேறு கற்பித்தல் முறையில் கற்பிக்கும் போது மாணவர்களுக்கு ஏற்படுவது மகிழ்ச்சி. நினைவு கூர்தலின் முதல் நிலையாக கருதப்படுவது கற்றல். கற்றல் மனதிலிருந்து மீட்டறிதல், மீட்டுக்கொணர்தல் ஆகிய படிகளை கொண்டது. நினைவு. பழைய கற்றலானது புதிய கற்றலுக்கு உதவுவது. பயிற்சி மாற்றம். முதலில் கற்ற செயல் புதிய செயலை கற்பதற்கு உதவி செய்தல். அந்த பயிற்சி மாற்றத்திற்கு பெயர். முதலில் கற்ற செயல் புதிய செயலை கற்பதற்கு உதவி செய்தால் அந்த பயிற்சி மாற்றத்திற்கு பெயர் நேர்பயிற்சி மாற்றம். முதலில் கற்ற செயல் புதிய செயலை கற்பதற்கு தடையாக இருந்தால் அந்த பயிற்சி மாற்றத்திற்கு எதிர்பயிற்சி மாற்றம். முதலில் கற்ற செயலானது ஒரு புதிய செயலை கற்பதற்கு உதவாமலையோ அல்லது தடையாகவோ இல்லாமல் இருந்தால் அந்த பயிற்சி மாற்றத்திற்கு பெயர் பூஜ்ஜிய பயிற்சி மாற்றம். பயிற்சி மாற்ற கோட்பாடானது உளப்பயிற்சி கோட்பாட்டை உருவாக்கியவர். பயிற்சி மாற்ற கோட்பாடான உளப்பயிற்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் வில்லியம் ஜேம்ஸ். பயிற்சி மாற்ற கோட்பாடான உளப்பயிற்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் ஜட். பயிற்சி மாற்ற கோட்பாடான ஒத்தக்கூறு கோட்பாட்டை உருவாக்கியவர். பயிற்சி மாற்ற கோட்பாடான ஒத்தக்கூறு கோட்பாட்டை உருவாக்கியவர் தார்ன்டைக். பயிற்சி மாற்ற கோட்பாடான குறிக்கோள் கோட்பாட்டை உருவாக்கியவர். பயிற்சி மாற்ற கோட்பாடான குறிக்கோள் கோட்பாட்டை உருவாக்கியவர் பாக்லி. ஒரு கற்றல் வரைபடத்தில் கற்றலின் வளர்ச்சி ஒரே விகிதத்தில் இருக்கிறது. இதன் பொருள் பூஜ்ஜிய முன்னேற்றம். கற்றல் வரைபடத்தில் கற்றல் வளர்ச்சி ஒரே விகிதத்தில் இருந்தால் அது பூஜ்ஜிய முன்னேற்றம்.
ஒரு கற்றல் வரைபடத்தில் கற்றல் தொடக்கத்தில் வேகமாக நிகழ்ந்து பின்னர் பயிற்சியானது மெதுவாக நிகழ்கிறது. இதற்கு என்ன பொருள்? எதிர்மறை முன்னேற்றம். தொடக்கத்தில் வேகமாக நிகழ்ந்து பின்னர் பயிற்சியானது மெதுவாக நிகழ்கிறதுனால் இதுக்கு எதிர்மறை முன்னேற்றம். கற்றல் வரைபடத்தில் கற்றல் தொடக்கத்தில் குறைவாகவும் பின்னர் பயிற்சியினால் அதிகமாக இருப்பதையும் குறிக்கிறது. இதற்கு என்ன பொருள்? நேர்மறை முன்னேற்றம். கற்றல் வரைபடத்தில் கற்றல் வளைவின் தட்டையான பகுதிக்கு என்ன பொருள்? கற்றல் வரைபடத்தில் கற்றல் வளைவின் தட்டையான பகுதிக்கு என்ன பெயர்? தேக்கநிலை. பயிற்சியில் முன்னேற்றம் இல்லாத பொழுது கற்றல் நிகழ்வு நிலையாக உள்ளது. இதற்கு என்ன பெயர்? பயிற்சியில் முன்னேற்றம் இல்லாத பொழுது கற்றல் நிகழ்வு நிலையாக உள்ளது. இதற்கு என்ன பெயர்? தேக்கநிலை. ஒருவரின் கற்றல் தேவையான முன்னேற்றத்தை அடைந்த பொழுது மேற்கொண்ட எத்தகைய முன்னேற்றம் இருக்காது. இதற்கு என்ன பொருள்? அறிவு எல்லை. மாணவரின் குறிக்கோள் எளிதாக அடைய கூடியதாக இருந்தால் அந்த மாணவர் ஆர்வத்தையும் ஊக்கத்தையும் இழந்து விடுவார். இதற்கு என்ன பொருள்? உளவியல் எல்லை. கற்றலுக்கு ஊக்கம் இல்லாதிருந்தால் கற்பவர் தேர்ச்சி அடைவதில்லை. இதற்கு என்ன பெயர்? ஊக்குவித்தல் எல்லை. ஊக்குவித்தல் எல்லை. மறதி வளைவு பரிசோதனையை அளித்தவர். மறதி வளைவு பரிசோதனை அளித்தவர் எபிங்காஸ். குறுக்கீட்டு கொள்கை இதனுடன் தொடர்புடையது. குறுக்கீட்டு கொள்கை இதனுடன் தொடர்புடையது. மறதி. கற்றவற்றை நமக்கு தேவைப்படும் வரை மனதில் வைக்கப்படும் நினைவு பகுதி. கற்றவற்றை நமக்கு தேவைப்படும் வரை மனதில் வைக்கப்படும் நினைவின் பகுதி. மனதிருத்தல். மனதில் இருத்தியது வெளியே ஒரு தூண்டுதலாய் தெரியும் பொழுது அதை அடையாளம் கண்டுகொள்வது. மனதில் இருத்தியது வெளியே ஒரு தூண்டுதலாய் தெரியும் பொழுது அதை அடையாளம் கண்டுகொள்வது. மீட்டறிதல். கோலரின் கற்றல் கொள்கை. கோலரின் கற்றல் கொள்கை உட்காட்சி கற்றல். கோலரின் கற்றல் கொள்கை உட்காட்சி கற்றல். தான்ரைக்கின் கற்றல் கொள்கை. தான்ரைக்கின் கற்றல் கொள்கை முயன்று தவறி கற்றல். பாவ்லோவின் கற்றல் கொள்கை ஆக்க நிலைநிறுத்த கற்றல். பாவ்லோ ஆக்க நிலைநிறுத்த கற்றல். கற்றல் என்பது அனுபவங்களிலிருந்து பெறும் ஒரு வகை படிப்பினை. அனுபவங்களிலிருந்து பெறும் ஒரு வகை படிப்பினை. தூண்டல் துலங்கள் எதனை குறிக்கின்றன? தூண்டல் துலங்கள் எதனை குறிக்கின்றன? நடத்தை.